நாமக்கல் முத்துராஜா. இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தருக்கும் இளையவேந்தருக்கும் என் முதற்கன்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நாம் கூடியிருப்பது கூட்டணி அமைத்து போட்டியிடுவதா இல்லது தனித்து போட்டியிடுவதா? நாம் கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும். ஏனென்றால் திருக்கோவிலில் ராஜராஜன் சோழன் பிறந்த ஊரில் இந்த எங்களுடைய இளையவேந்தர் வேட்பாளராக நின்று அந்த சட்டமன்றத்தில் ரவி பச்சமுத்து என்கின்ற நான் என்ற குரல் ஒலிக்க வேண்டும். அந்த இந்திய ஜனநாயக கட்சியில் தனி சின்னத்தில் நின்று இந்த இந்திய ஜனநாயக கட்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். குறைந்தது 3 இடங்களில் நாம் கேட்டு பெறுவோம். இன்றைய கூட்டத்தின் முடிவில் அங்கிருக்கும் அரசியல்வாதிகள் அனைவரும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒருவேளை நாங்கள் 3 இடம் கொடுக்கவில்லை என்றால் இந்த பார்க்ககுளம் தனியாக நின்று நம்மளுடைய குறைந்தபட்ச ஓட்டில் வெற்றி பெறுவதை தடுக்கக்கூடிய சக்தியாக இன்று உருவெடுத்திருக்கிறார்கள் என்று சிந்தனை செய்து இன்னும் 2 நாளில் எங்களுடைய டாக்டர் பாரிவேந்தர் அழைத்து நீங்கள் எந்த தொகுதி கேட்கிறீர்களோ அந்த தொகுதிகளை நாங்கள் தர சம்மதம் என்று கூடுவதற்காக கூடியிருக்கும் இந்த பார்க்ககுல சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, திருக்கோவிலில் எங்க டாக்டர் இளையவேந்தர் நிற்பதற்கு யார் யார் சம்மதம் இருக்கிறோ இந்த பார்க்கவன் எழுந்து நின்று எங்கள் பார்க்கவன் இளையவேந்தரை எங்கள் டாக்டர் பாரிவேந்தர் அறிவிக்க வேண்டும் என்று பார்க்கவன் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது கண்டிப்பாக எங்கள் இளையவேந்தர் ஏற்றுக்கொண்டு இந்த மீண்டும் ராஜராஜ சோழனாக உருவெடுத்து அந்த சட்டமன்றத்திலே உரையாற்ற வேண்டும். இதற்கு இளையவேந்தர் எக்காரணம் கொண்டும் தடை சொல்லக்கூடாது. இளையவேந்தர் தான் இந்த சட்டமன்ற வேட்பாளர் என்று இந்த கூட்டத்தில் முடிவெடுக்க பாரிவேந்தர் அவர்களை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.